வீட்டில் வாழ்ந்து அந்த பிள்ளையை துரத்தி விட்டாங்க. ஆண்டோட பிள்ளைய இது நானாக கண்ட நீங்களாக கண்ட சொப்பனன்னு அது ஒன்றும் பிரயோஜனம். நான் கர்த்தராக கொடுத்த வெளிப்பாடாக இருந்தால் உலகமே இழுத்து நின்னா கூட அந்த வெளிப்பாடு தேவன் சொன்னதை தடுக்க யாராலும் முடியாது. இங்கே இருந்தால் தானே அவன் நினச்சிட்டான், இங்கே இருந்தால் தானே முன்னுக்கு வருவான், இங்கே இருந்தால் தானே அவன் சொப்பனை நிறைவேறும். நம்ம வீட்டில் வளர்ந்தா தானே அவன் எங்கேயும் அனாதையை போயிட்டா அவனோட சொப்பனை எப்படி வளர நடக்குன்று அவங்க மூளை அறிவில் எல்லாம் கூடி ஒன்று பேசிட்டு அவனை துரத்திக்கலாம், அவன் சொப்பனை எப்படி நடக்கும் பார்க்கலாம் என்று சொல்லி அவனை அனுப்பினார்கள். ஆனால் அவங்க அனுப்புனாங்க, எதுக்கு அனுப்பினாங்க தெரியுமா? அந்த சொப்பனம் நிறைவேற்ற அனுப்பினார்கள். ஆமே, பிரைஸ் தி லார்ட். இதுதாங்க உங்களை அனுப்பினாங்கன்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் பரிசுத்த ஆவியான பேசுறது வெளிப்பாடுங்க. இந்த கர்த்தருடைய பிள்ளையே உன்னை துரத்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை உங்கள் வேலையிலேருந்தே நீங்கள் வெளிப்படுத்தி வந்திருக்கலாம். துரத்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துருச்சே, நாங்கள் இருந்திருக்கலாமே, இப்படி வந்துருச்சேன்னு நினைக்கிறீங்களா? நினைக்காதீங்க. யோசேப்பை துரத்தி விட்டாங்க. எதுக்குங்க? போய் நீ பிரதம மந்திரியா ஆகுனத்தை தான் துரத்தி விட்டாங்க. இவன் நினச்சா வீணா போன்னு துரத்தி விட்டான். ஆனால் அது நடந்தது என்ன? பிரதம மந்திரி ஆக தொடக்கி விட்டாங்க. இந்த ஆரம்பத்தை அவங்க தான் யார்? எதிரிகள் தான் இவனுடைய ஆசீர்வாதத்துக்கு அவங்க வித்திட்டார்கள். சாத்தான் உனக்கு எனக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதத்தை துவக்கிற காரியமே கர்த்தர் மாற்றுகிறாராமே.